கம் புத்தர் இணையவழி பயிற்சி மையம் இந்த ஆண்டு நடைபெறுகிற இந்த டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ஒரு பொதுவான வகுப்பு கணிதத்தில் நடத்துது. ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்ட்ரோ கிளாஸ் எதுனாலும் சொல்லலாம். இது ஒரு அடிப்படை கணிதம். எப்பயுமே நான் மேக்ஸ் நடத்தும் போது ஒரு அடிப்படை கணிதம் நடத்தாமல் எப்பயுமே நடத்தவே மாட்டேன். மேக்ஸை பொறுத்தளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்கட் போடலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா. ஷார்ட்கட் போட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா. நான் ஷார்ட்கட் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியாது. அது குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் என்ன இருக்குது, மேக்ஸு ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 25 கொஷின்ஸில் நான் 25 கொஷின்ஸும் அடிக்கணும், அல்லது 20 அண்ட் எபோவ் கொஷின்ஸ் அடிக்கணும் அப்படின்னா சில ப்ராப்ளம் ஷார்ட்கட் இல்லாமல் தியரி ஓரியன்டாக இருக்கும். சில ப்ராப்ளம் ஷார்ட்கட் இல்லாமல் ப்ரீஃபாக போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், மைண்டில் வச்சுக்கணும். நான் ஷார்ட்கட் மட்டும்தான் போடுவேன் மேக்ஸில் அப்படின்னா உங்களால் ஒரு 10 ப்ராப்ளம் 15 ப்ராப்ளத்துக்கு மேலே உங்களால் போடவே முடியாது. 10 ப்ராப்ளம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஷார்ட்கட்டில், எக்ஸாம் பாயிண்டில். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு டாப்பிக்கில் எல்லா சம்மும் ஷார்ட்கட் என்னால் போட முடியும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க ஷார்ட்கட் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தராங்க, மற்ற விஷயங்கள் எதுவுமே சொல்லித்தரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஒரு டாப்பிக்கில் ஷார்ட்கட்டால் மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு எல்லா சம்மும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவான ஒரு மேக்ஸ் டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கிலேருந்து தான் ஒரு 30லேருந்து 45 நாளுக்குள்ளார உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரு 1லேருந்து 1.5 ஹவர்ஸ் இந்த டைமிங்கில் இந்த கிளாஸஸ் நடைபெறும். ஓகேங்களா? ஆக்சுவலாக கூகுள் மீட்டில் லைவில் பண்ணுறதா நம்ம வச்சுருந்தோம். சில பேர் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி அதை யூடியூப் மூலயமா அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சோ, அல்லது இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக நம்ம டவுட் கிளியரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த கிளாஸை கூட லைவில் கூட நம்ம அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை அதை கூட நம்ம யூடியூப்பில் என்ன பண்ணலாம், இதை மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம். சரி, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிப்படை கணிதங்கள், அதை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கு வாங்க போகலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் 6வது வகுப்பில் நம்ம எடுத்தோடனே ஒரு டாபிக் இருக்கும், என்னென்னா எண்ணியல், நம்பர் சிஸ்டம். ஓகேவா? நம்பர் சிஸ்டம் தமிழில் என்னது, எண்ணியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்ணியல் டாபிக், இந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டு எல்லா சம்மும் நான் போடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா ஷார்ட்கட் எல்லா சம்முக்கும் போட முடியாது, அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, இந்த நம்பர்ஸை இந்த டைப் ஆஃப் நம்பர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நம்பர்ஸை என்ன பண்ணுவாங்க, டைப் ஆஃப் நம்பர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன நம்பர்ஸ் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் இயல் எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் எப்படி சொல்கிறாங்க, இயல் எண்கள். ஓகேங்களா? இயல் எண்கள். இந்த இயல் எண்கள் அப்படிங்கிறது எதில் ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னா, எண் அப்படிங்கிற ஒரு இதை குறியீடை நம்ம இந்த இயல் எண்களுக்கு பயன்படுத்துவோம். 1ல் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3. ஸோ இதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இந்த இன்டிஜர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போக போக நம்ம சொல்கிறோம். தமிழில் மிகை முழுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? மிகை முழுக்கள். தமிழ்ல சொல்றது இந்த மிகை முழுக்கள் அப்படிங்கிறத. இங்கிலீஷ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் வந்து இதை விட ஒரு பெரிய எண் தொகுதி ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர். ஓகேங்களா? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ் தமிழ்ல வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க? முழு எண்கள். முழுக்கல்கள் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? முழு எண்கள் அப்படிங்கிறது வேற. இது வந்து ஹோல் நம்பர்ஸ். அது வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்க? முழு எண்கள்னு சொல்றாங்க. இது எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த டபுள் ஜூ அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல வந்து எடுத்துக்கிறாங்க. 0 1 2. ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் கூட ஒரு 0 சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? முழு எண் கிடைச்சிருது. சொல்றது புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர்ஸ், முழுக்கல்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இன்டிஜர்ஸ் இது வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்க? முழுக்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதப்படும். ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்டிஜர். இந்த இன்டிஜரை வந்து இசட் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ல, இங்கிலீஷ் வேர்ட்ல வந்து குறிக்கிறாங்க. இசட் அப்படின்னா ஜெர்மன் மொழியில இது வந்து எண்ணுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இசட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஜெஹலன் அப்படிங்கிறது அல்லது சாலன். தமிழ்ல வந்து இது மாதிரி எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த முழுக்கல்கள் அப்படிங்கிறது எதுல குறிக்குது அப்படின்னா இசட் அப்படிங்கிறத குறிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இசட் ஈக்குவல் டு இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து சேர்ந்தது தான் வந்து என்னது இந்த முழுக்கல்கள். இப்போ -3, -2, -1, 0, 1, 2, 3 இது மாதிரி வந்து இது என்ன இருக்கும்? போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதை மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இந்த பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவ் நம்பரையும் இந்த பாசிட்டிவ் நம்பர் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து சைன்டு நம்பர்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? சைன்டு நம்பர். இது வந்து புதுசா வந்திருக்கு இந்த நம்பர். ஓகேங்களா? இது இந்த பத்திய இந்த டாபிக் இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்து புதுசா இந்த புது புக்ல இருக்கு. சைன்டு நம்பர்ஸ். தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்க? குறியீட்டு எண்கள். குறியீட்டு எண்கள். ஸோ இந்த குறியீட்டு எண்கள் அப்படிங்கிறத சைன்டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அல்லது இதை இன்னொரு இதுலயும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா டைரக்டட் நம்பர். டைரக்டட் நம்பர்ஸ் அப்படின்னா திசை எண்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னது? திசை எண்கள். இதெல்லாம் இந்த புது புக்ல கொடுத்துருக்க டேர்ம்ஸ் புதுசா. ஓகேங்களா? இந்த ஹோல் நம்பரை வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் நெகட்டிவ் நம்பர்னு சொல்றாங்க. இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் நம்பரை நான் என்ன சொல்றாங்க? நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் அதாவது குறையற்ற முழுக்கல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். நம்பர்ஸ் இல்ல, இன்டிஜர்ஸ். தமிழ்ல சொல்லும் போது தான் இங்கிலீஷ்ல கரெக்டா வருது. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்க? குறையற்ற முழுக்கள். ஸோ இதுதான் வந்து என்னது? ஹோல் நம்பர். ஹோல் நம்பரை குறையற்ற முழுக்கல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? அந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் விஷயங்கள். சரி, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை விட வந்து ஒரு பெரிய எண் தொகுதி வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதை விட ஒரு பெருசு வந்து என்னது? ரியல் நம்பர், மெய் எண்கள் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்ல சொல்றோம். மெய் எண்கள். ரியல் நம்பர். இந்த ரியல் நம்பர் இருக்கு இல்லையா,
இந்த ரியல் நம்பரை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. தமிழ்ல வந்து ரியல் நம்பரை வந்து என்ன சொல்றாங்க? மெய் எண்கள். இந்த ரியல் நம்பரை வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. என்ன ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னு வந்து ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். ஒன்னு வந்து என்னது? ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண். விகிதமுறு எண்கள். இன்னொன்னு வந்து என்னது? இர்ரேஷனல் நம்பர். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? விகிதமுறா எண். ஓகேங்களா? விகித முறா எண்கள். அப்ப ரேஷனல் நம்பரை இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி ரியல் நம்பரை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. இந்த விகிதமுறு எண் இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் ஒரு ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா? விகிதமுறு எண்ணை ரெண்டு விதமா பிரிக்கலாம். டெர்மினேட்டிங் டெசிமல், டெர்மினேட்டிங் டெசிமல், முடிவுறு தசம எண். இது வந்து நான் டெர்மினேட்டிங் and recurring decimal. நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முடிவுறா. ஓகேங்களா? முடிவுறா சுழல் தசம எண். சரி, இந்த இர்ரேஷனல் நம்பரை வந்து இந்த இர்ரேஷனல் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா நான் டெர்மினேட்டிங்காகவும் அண்ட் நான் ரெக்கரிங் ஆகும். அதாவது முடிவுறா சுழல் தன்மையற்ற அப்ப ரியல் நம்பரை இத மாதிரி எல்லாம் பிரிக்கிறோம். ரேஷனல், இர்ரேஷனல், டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் டெசிமல். சரி, இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஓகேங்களா? ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது விகிதமுறு எண். தமிழ்ல என்ன சொல்றோம்? விகிதமுறு எண். சரி, இந்த விகிதமுறு எண் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு எண்ணை a number can express in the form of p by q. ஒரு எண்ணை p by q என்ற வடிவில் எழுதி இங்கு q not equal to 0 where q not equal to 0 எனில் இவன் என்னது? விகிதமுறு எண் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு எண்ணை p by q அப்படிங்கிற ஒரு வடிவில் எழுதினாவே அந்த எண் என்ன ஆயிடுது? ரேஷனல் நம்பரா ஆயிடுது. ஓகேங்களா? ஒரு எண்ணை வந்து p by q அப்படிங்கிற வடிவில் எழுதுறோம், இதுல q not equal to 0வா இருக்கு. அது மாதிரி இருந்தா இது வந்து என்னது? ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த q ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க 1/0. 1/0ஓட வேல்யூ என்ன? 0/1ஓட வேல்யூ என்ன?
0/0 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். 1/0 வேல்யூ இது 0 ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டி ஆயிடும். இது வந்து 0 ஆயிடும். இது வந்து அன்டிஃபைன்டு அல்லது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், அன்டிஃபைன்டு அல்லது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னா ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இதை மாதிரி வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இதை வந்து இர்ரேஷனல் நம்பர், இந்த ரேஷனல் நம்பரை 2 விதமா பிரிச்சோம் இல்லையா, அது என்னென்ன, ரேஷனல் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. இங்க பாருங்க, இப்போ 0.12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்மளால இந்த டெசிமல் வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அந்த 1 2க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வந்து என்னது, டெர்மினேட்டிங் டெசிமல், முடிவுறு தசம எண். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், 0.34272727 இது மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 0.3427 பார் அப்படின்னு எழுதலாம். அப்ப இது வந்து என்னன்னா நான் டெர்மினேட்டிங், அதாவது முடிவுறாது, முடிவிடாதது. அண்ட் ரெக்கரிங், அண்ட் ரெக்கரிங்னா என்னது, திரும்ப திரும்ப வர்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டெர்மினேட்டிங் டெசிமல்ல இது வந்து ஃபர்ஸ்ட், இது முடிவு தசம எண், இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்ப இது என்னது, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல். அப்ப என்ன அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 34க்கு அப்புறம் வர நம்பர் எல்லாமே என்னது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஆனா என்ன ஆகல, முடியல. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, ஆனா என்ன ஆகல, முடியல. ஸோ அதனால இதை வந்து என்ன பண்றோம், நம்ம நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இதை வந்து சொல்லிடுறோம். சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் அது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இர்ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இந்த இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டெசிமல் ஓரியன்டாகவும் அல்லது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும். சரி, இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, a number that cannot be formed in the form of p/q. அப்போ ஒரு எண்ணை p/q என்ற வடிவில் எழுத முடியாதோ அந்த எண்ணை என்ன பண்றோம் நம்ம, இர்ரேஷனல் நம்பர், விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். சொல்றது புரியுதுங்களா? எந்த ஒரு எண்ணை நம்மால p/q அப்படிங்கிற வடிவில் எழுத முடியாதோ, இங்கேயும் வந்து என்னது q not equal to 0. ஸோ இது டெஃபினேஷன் மட்டும் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, √2, √3, அதுக்கப்புறம் வந்து π, e. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, ஒரு இர்ரேஷனல் நம்பர், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ √2, √3, π, e எல்லாமே வந்து என்ன நம்ம சொல்றோம், இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். ஓகேங்களா? சரி, இதை வந்து டெசிமல்ல எழுதும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 0.1279472 இது மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ எந்த ஒரு நம்பரும் ரிப்பீட்டும் ஆகல. ரிப்பீட் ஆகலன்னா என்ன, இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகல, ஆனா என்ன அது முடிவுறாம போயிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து என்ன நம்ம பண்றோம், இர்ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண். இந்த எண்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, விகிதமா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? விகிதமா நம்மளால என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து நம்பர்ஸ்ல இருந்து முக்கியமானது, ரேஷனல், இர்ரேஷனல், ரியல் நம்பர்ஸ். இதுல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, which of the following is differ from other அல்லது odd man out அப்படின்னு கேட்பாங்க. இங்க பாருங்களேன், ஸோ which of the following differ from other. கீழ்கண்டவற்றுள் மாறுபாடானதை காண்க. தமிழ்ல வந்து கீழ்கண்டவற்றுள் மாறுபாடானது காண்க. ஃபர்ஸ்ட் ஏ நான் என்ன பண்றேன், √3, பி π, சி இ, டி வந்து 22/7. பாருங்க,
விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர், கீழ்கண்டவற்றில் எது மாறுபாடானது அப்படின்னு நம்ம பார்த்த உடனே ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நமக்கான ஆன்சர் வந்து என்னவா தெரியும், ஆப்ஷன் சியா தெரியும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது என்னது சரியான ஒரு ஆன்சர் இல்லை. நீங்கள் பார்த்த உடனே ஆப்ஷன் சிக்கு தான் போவீங்க, ஏன்னா அதுதான் வந்து இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் ஈன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி. ஏன்னா கீழ்கண்டவற்றுள் ஒரு 4 ஆப்ஷன்ல டிஃபரெண்டானது இதுதான். ஏன்னா மீதி 3 ஆப்ஷன் இர்ரேஷனல் நம்பர், இந்த டி அப்படிங்கிறத ரேஷனல் நம்பர். இந்த பையோட வேல்யூ ஈக்குவல் டு 22/7 இல்லை, இதோடைய எக்ஸாக்ட் வேல்யூ 22/7 கிடையாது, இதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ தான் என்னது 22/7. ஓகேவா? ஸோ அதனால இது பையனுடைய சரியான வேல்யூ 22/7 இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக வந்து பையோட வேல்யூ 22/7 3.14 அப்படின்னு சொல்லி தான் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த ஒரு 4-5 டெசிமல் வந்து ஒன்றா வரும், அதுக்கப்புறம் வந்து பையோட வேல்யூ 22/7 வேல்யூ மாறிடும். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இந்த ரேஷனல் இர்ரேஷனலில் அவங்க கேட்கக்கூடியது. அப்புறம் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர் பிரைம் நம்பர்ஸ்னா என்னது, பகா எண். பிரைம் நம்பர்ஸ்னா வந்து பகா எண். ஸோ இந்த பகா எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணிற்கு சரியான 2 வகுத்திகள் இருக்கணும். ஓகேவா? இந்த நம்பர் ஹேவ் எக்ஸாக்ட்லி 2 டிவைசர். ஒரு எண்ணிற்கு சரியாக 2 வகுத்திகள் இருந்தா அந்த எண்ணை நம்ம என்ன சொல்லுவோம், பிரைம் நம்பர் பகா எண் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து என்னது எக்ஸாக்ட்லி 2 டிவைசர்னா சரியாக 2 வகுத்திகள் இருந்தா. ஓகேவா? சரி, சரியாக 2 வகுத்திகள் இருந்தா இந்த எண்ணை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், பகா எண்ணு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வகுத்திகள்னா என்னன்னு ஒரு டவுட் வரும். ஓகேவா? டிவைசஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிவைசஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்றேன், நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்களேன், ஒரு 12 அப்படிங்கிற ஒரு எண் இருக்கு. இந்த எண்ணை வந்து எந்தெந்த எண்ணால வகுக்க முடியும், 1ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 6ஆட்டி வகுக்கலாம், 12ஆட்டி வகுக்கலாம். அப்ப இந்த எண்ணெல்லாம் பாருங்களேன், 1 2 3 4 5 6. அப்போ இதனுடைய டோட்டல் டிவைசர், ஓகேவா, இதனுடைய டோட்டல் டிவைசர் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 6. ஓகேவா? இதோட டோட்டல் டிவைசர் அப்படிங்கிறது என்னது 6 அப்படிங்கிறது தான் இதனுடைய டோட்டல் டிவைசர். மொத்த வகுத்திகளுடைய எண்ணிக்கை வந்து இதுல வந்து என்னது 6 வகுத்திகள் இதுல வந்து இருக்கு. சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க எண்கள்லயே வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும் பிரைம் நம்பர்ஸ் எது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த எக்ஸாக்ட்லியா 2 டிவைசர் இருக்கக்கூடிய எண்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 2 3 5 7 11 இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க, 2க்கு வந்து டிவைசர் என்னது 1 2, 3க்கு டிவைசர் என்ன 1 3, 5க்கு டிவைசர் என்ன 1 5. அப்போ அந்த எண்ணும் 1ஆலே வகுக்கிற எண்கள் எல்லாமே. அப்போ 11க்கு அத மாதிரி இதெல்லாம் வந்து என்னது பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தோம். எக்ஸாக்ட்லி 2 டிவைசஸ். ஓகேவா? சரியாக 2 வகுத்திகள் இருந்தா அந்த எண்ணை நம்ம என்ன சொல்றோம், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சரி, இப்போ இதுல பிரைம் நம்பர்ஸ் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த பிரைம் நம்பர்ஸ் பத்தி 6th புக்ல இருக்கு. என்ன அப்படின்னா 1ல இருந்து 100 வரை உள்ள பகா எண்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சரி, 1ல இருந்து 100 வரை உள்ள பகா எண்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல 2015 நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1ல இருந்து 100 வரை, 1ல இருந்து 50 வரை வந்து எத்தனை பிரைம் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 15 இருக்கும். 50ல இருந்து 100 வரை எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ அப்போ மொத்தமா எத்தனை இருக்கும், 25 பிரைம் நம்பர் வந்து 1ல இருந்து 100 வரை இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? சரி, இதுவே வந்து 1ல இருந்து 200 வரை எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 46 பிரைம் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து 200 வரை இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து
நம்ம வந்து என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போக முடியாது. சரி, பிரைம் நம்பர்லேயே வந்து புதுசாக இந்த புதிய சமச்சீர் புக்கில் வந்து ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிரைம் நம்பர்ஸ். ட்வின் பிரைம், இந்த ட்வின் பிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இரட்டை பகா எண். ஸோ ட்வின் பிரைம் அப்படின்னா என்னது, இரட்டை பகா எண். இந்த இரட்டை பகா எண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து எழுதுறேன் பாருங்களா. 3, 5, 5, 7, 17, 19. ஸோ இதை மாதிரி பிரைம் நம்பருடைய பேர்ல டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா 2-ஆ இருக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து 2-ஆ இருக்கணும். இதை மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன சொல்றாங்க, ட்வின் பிரைம் நம்பர்ஸ், இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி வந்து என்னது சொல்றாங்க. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் வந்து பிரைம் ட்ரிபிள்ஸ்னு ஒன்று இருக்கு. பிரைம் ட்ரிபிள்ஸ், அது என்னது பிரைம் ட்ரிபிள்ஸ்? பிரைம் ட்ரிபிள்ஸ் அதாவது பகா மூன்றன் தொகுதி. ஸோ இதுதான் வந்து என்னது பிரைம் ட்ரிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிரைம் ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிரைம் ட்ரிபிள்ஸ் தான் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா 3, 5, 7. ஸோ இது இது டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருதா, அடுத்தடுத்த எண்களா இருக்கா. ஸோ அதனால இதை வந்து என்ன பண்றாங்க, பிரைம் ட்ரிபிள்ஸ்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கோ பிரைம் நம்பர் ஆர் ரிலேட்டிவ் பிரைம் நம்பர். கோ பிரைம் நம்பர் ஆர் ரிலேட்டிவ் பிரைம் நம்பர், அதாவது சார்பகா, தமிழ்ல வந்து சார்பகா அல்லது இணை பகா எண்கள். ஓகேவா? சார்பகா அல்லது இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சார்பகா அந்த இணை பகா எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 நேச்சுரல் நம்பர். Two natural number are said to be co-prime. If their HCF is one. என்ன சொல்றாங்க அப்படின்னா இரு இயல் எண்களை சார்பகா எனில் சார்பகா எண் என கருதினால் அதன் மீபோவா 1 ஆகும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ 2 எண்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து சார்பகா எண்ணு சொன்னா அதனுடைய மீபோவா என்னவா இருக்கும், இதுவா இருக்கும். அப்ப 7, 9 இது மாதிரி எடுத்துக்கலாம். 3, 5 இப்படி கூட எடுத்துக்கலாம். 5, 9 இப்படி கூட எடுத்துக்கலாம். இது வந்து நேச்சுரல் நம்பரா தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிரைம் நம்பரா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்க பாருங்க, நான் இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா 9, 14 இப்படி கூட எடுத்துக்கலாம். இதோடைய ஹெச்சிஎஃப்பும் 1 தான். ஆனா இது ரெண்டுமே என்னது, கோப்ரைம் நம்பர் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? ஸோ
ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கோ பிரைம் நம்பர் இல்லை, சாரி பிரைம் நம்பர் இல்லை, ஆனாலும் என்னது கோ பிரைம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது, இது சார்பகா எண்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பகா எண்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ பகா எண்கள் அப்படின்னு இருந்தா அதுக்கு எதிரில் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பகு எண்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றோம். தமிழ்ல வந்து அதை வந்து பகு எண்கள், இங்கிலீஷ்ல வந்து காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர். சரி, காம்போசிட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து இதை வந்து என்ன சொல்றாங்க, சரி இங்கிலீஷ்ல வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. தமிழ்ல வந்து இது என்னது, பகு எண். பகு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பகு எண்கள் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு எண் இருக்கு மோர் தென் 2 டிவைசர். மோர் தென் 2 டிவைசர். ஒரு எண் இருக்கு, 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்தா அந்த எண்ணை நம்ம என்ன சொல்றோம், பகு எண், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றோம். ஓகேங்களா? 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் இருந்தா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து 4, 8, அதுக்கப்புறம் வந்து 6 வேற இருக்கு, 6, அதுக்கப்புறம் 9, இது மாதிரி போயிட்டே இருக்கு. இது எங்க முடியுதுன்னா எங்கேயும் முடியல, இந்த நம்பர் என்னது போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து என்னது, காம்போசிட் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் பார்த்துட்டோம், காம்போசிட் நம்பர் பார்த்துட்டோம். ஸோ இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாமான்னா கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டின் வந்து எழுதுறேன் பாருங்க. ஃபைண்ட் த difference. Find the difference between smallest odd composite number and biggest even prime number. தமிழ்ல இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண் இருக்கும். மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண் இருக்கும். இடையேயான வித்தியாசம். சரி, மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண்ணிற்கும் மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண்ணிற்கும் இடையேயான வித்தியாசம். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சரி, அவங்க கொடுத்துருக்கபடி மிகப்பெரிய ஒற்றைப்படை, மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண். பகு எண்ணில் ஒற்றைப்படையில மிக பெரியது இங்க பாருங்க, பகு எண் நான் எழுதுறேன். 4, 6, 8, 9, 10, 12, இது மாதிரி போயிட்டே இருக்கு. இது வந்து என்னது, மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண். மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண். அப்ப பகா எண்லாம் பாருங்க, 2, 3, 5, 7, 11, இது மாதிரி போயிட்டே இருக்கு. அப்ப இதுல அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது இரட்டைப்படை, அடுத்தது இரட்டைப்படை, 8 இரட்டைப்படை. அப்ப மிகச்சிறியது, அப்போ ஒற்றைப்படை எண் 9. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்னன்னா 2. அப்ப இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் அவங்க வந்து கேட்கறாங்க. நம்ம உடனே வந்து 2 டிஜிட் நம்பருக்கு வந்து நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். 2 டிஜிட் நம்பர் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, 9 - 2 7 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ம திங்கிங் வந்து இரட்டைப்படை இன்னொன்னே நம்ம 2 இலக்கத்துக்கு போயிடுவோம். ஸோ நம்ம அதை மாதிரி வந்து போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து இதுவாக படிக்கிறோம்.
ஸோ நம்பர்ஸை பொறுத்தளவு, பேசிக்கான நம்பர்ஸை பொறுத்தளவு இதுதான் வந்து முக்கியமானது. நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படித்தோம். ஓகேவா? இப்போ ஒரு எண்ணுடைய வகுத்திகள் அப்படிங்கிறத பற்றி படித்தோம். டிவைசர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த டிவைசர் அப்படி இப்போ 12 அப்படிங்கிற நான் ஒரு எண் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணை என்னென்னலாம் வகுக்க முடியும்? 1ஆல் வகுக்கலாம், 2 ஆட்டி வகுக்கலாம், 3 ஆட்டி வகுக்கலாம், 4 ஆட்டி வகுக்கலாம், 6 ஆட்டி வகுக்கலாம், 12 ஆட்டி வகுக்கலாம். இப்போ இந்த 12 அப்படிங்கிறதுக்கு ஃபேக்டர் என்னால் எப்படிலாம் எழுத முடியும் பாருங்களேன். 1 × 12 எழுதலாமா, 2 × 6 எழுதலாமா, 3 × 4 எழுதலாமா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்னது, அதனுடைய ஃபேக்டர். அப்போ இந்த 2 எண்ணை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. இந்த 2 எண்ணை பெருக்கினா நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது, அதனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இது வந்து என்னது, டிவைசர், வகுத்திகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து டிவைசர், இது வந்து என்னது, ஃபேக்டர், காரணிகள் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ்ல சொல்றோம். காரணி. ஓகேவா? சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை டிவைசர் இருக்கு? 1 2 3 4 5 6. இப்ப 6 டிவைசர் இருக்கா? இந்த 12 அப்படிங்கிறத நான் பிரைம் ஃபேக்டரா பிரிக்கிறேன். அப்ப பிரைம் ஃபேக்டரா பிரிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்றேன். 6 ஒரு பிரைம் நம்பர். அதுக்கப்புறம் ஒரு பிரைம் நம்பர் டிவைட் பண்றேன். அப்போ 2/2 × 3/1. அப்ப இதுக்குள்ளார எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிரைம் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுக்குள்ளார எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு அப்படின்னா 3 இருக்கும். இத வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, find the divisor of the expression. Find the divisor of the expression (15 square × 2/3 × 7/4) அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது தமிழ்ல வந்து 15/2 × 2³ × 7/4 என்ற கோவையின் வகுத்திகளின் எண்ணிக்கை என்ற எக்ஸ்பிரஷன்னா கோவைன்னு அர்த்தம். என்ற கோவையின் வகுத்திகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் வந்து நமக்கு என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த பேஸ் வந்து பிரைம் நம்பரா இருக்கா? இல்ல. ஆனா இந்த பேஸ் வந்து பிரைம் நம்பரா இருக்கு, இந்த பேஸ் வந்து பிரைம் நம்பரா இருக்கு. ஸோ இல்லாத பேஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரைம் ஃபேக்டரா நம்ம வந்து என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? பிரைம் ஃபேக்டரா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போ பாருங்க, இந்த 15 நான் பிரைம் நம்பரால டிவைட் பண்றேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகச்சிறிய பிரைம் நம்பர் 3. ஸோ 5. அப்போ 3/1 5. அப்போ 3 × 5 whole square × 2³ × 7/4. இது நம்ம எப்படி எழுதலாம்? 2² × 5² × 2³ × 7/4. அப்ப எல்லாத்தையும் வந்து பாருங்க, இந்த இடத்துல 2 இருக்கு, 1 இருக்கு. ஓகேவா? அந்த 12க்கு. ஸோ இந்த பவர் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த பவர் வேல்யூ ஒன்று கூட்டணும். 2 + 1 × 1 + 1. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 2 + 1 3. இது வந்து 2. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 6. அப்போ 6 ஃபேக்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ டிவைசர் கேட்டாங்கனாவே நம்ம மேலே இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ இங்கே 2 இருக்கா? அப்போ 2 + 1. இதையும் 2 + 1. அப்போ இதையும் 3 + 1. அப்போ இதையும் என்ன கிடைக்குது? 4 + 1. அப்போ இது வந்து பெருக்குங்க. அப்போ வந்து 3 × 3 × 4 × 5. அப்போ என்ன கிடைக்கும்? 9 × இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 9, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 20. அப்போ என்ன கிடைக்கும்? 180. அப்போ இது டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 180 டிவைசர். 180 எண்ணால இந்த கோவையை வகுக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாடல்ல போடணும். ஃபைண்ட் த டிவைசர் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாடல் நம்ம வந்து போடணும். சரி, இந்த கொஸ்டின் வந்து வேற மாதிரியும் கேட்பாங்க. ஓகேங்களா? வேற மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா,
find the total number of prime factor in the expression 4 power 11 into 7 power 5 into 11 ஸ்கொயர். தமிழில் வந்து என்ற கோவையின் பகா காரணிகளின் எண்ணிக்கையை காண்க. பகா காரணிகளின், அந்த இடத்துல டிவைசர், இந்த இடத்துல ஃபேக்டர். காரணிகளின் எண்ணிக்கையை காண்க. சரி, ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கோவையை நான் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். 4 power 11 இன்ட்டு 7 power 5 இன்ட்டு 11 ஸ்கொயர். மறுபடியும் வந்து போன சம்மில் பார்த்த மாதிரி தான், பேஸ்லாம் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த பேஸ் மட்டும் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், 4 ப்ரைமால் டிவைட் பண்ணுறேன், 2 கிடைக்குது. அப்போது 2 பவர் இன்ட்டு 2 இன்ட்டு 2 பவர் 11 இன்ட்டு 5 பவர் 7 பவர் 5 இன்ட்டு 11 ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல பகா காரணிகள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இதை அப்படியே அந்த பவர் வேல்யூ அப்படியே கூட்டிக்கணும், அவ்வளோதான். இந்த ப்ரைம் வேல்யூவை என்ன பண்ணிக்கணும், அப்படியே கூட்டிக்கணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 11 + 11 + 5 + 2. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்குது, 29. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, பகா காரணிகளுடைய எண்ணிக்கை கேட்டாங்கன்னா பவர் வேல்யூ கூட்டிக்கணும். டிவைசர் கேட்டாங்கன்னா ஒன்று ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னது இங்கே வந்து முக்கியம். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ப்ரைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஒரு டெமோ கிளாஸ், உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த கிளாஸை வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம புத்தா அகாடமி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மேக்ஸுக்குன்னு தனியாக வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க புத்தா அகாடமியுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸ்பெஷல் லிங்க் வந்து யாரெல்லாம் வந்து பே பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லிங்க் போகும். இந்த லிங்க் மட்டும் நான் வந்து எல்லாருக்கும் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன். ஸோ நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து செகண்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். பே பண்ணவங்க வந்து மறுபடியும் வந்து எதுவும் கான்டாக்ட் பண்ணோன்னா, பே பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள், பே பண்ணணும், நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இது பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.